மங்களம் பார்வதி கௌரி மங்களம் பரமேஸ்வரி மங்களம் லலிதா தேவி மங்களம் மீனலோச்சனா. பைரவரின் 64 விதமான பைரவர்கள் உண்டு. கால பைரவர், வடிவ பைரவர், சொர்ணாகர்ஷ பைரவர் என 64 விதமான பைரவர் உண்டு. சிதம்பரம் நடராஜர் கோவிலுக்கு சென்றால் இந்த சொர்ணாகர்ஷ பைரவரின் மூலவை நாம் தரிசனம் செய்யலாம். சிதம்பரம் நடராஜர் கோவில் ஆலயத்தில் இந்த சொர்ணாகர்ஷ பைரவர் வீட்டிருக்கின்றார். அந்த காலத்தில் தீட்சிதர்கள் வேலை செய்துவிட்டு செல்லும் பொழுது அவர்களுக்கு கொடுப்பதற்கு பணம் இல்லை என்பதால் ஒரு காப்பு நாணயத்தை கொடுத்தாராம். அந்த காப்பு நாணயத்தை அந்த சொர்ண ஆகர்ஷ பைரவர் மடியில் வைத்து அதன் பிறகு காலையில் வந்து அந்த நாணயத்தை பார்க்கும் பொழுது அது தங்கமாக மாறியதாம். ஆதால் தான் அவருக்கு சொர்ண ஆகர்ஷ பைரவர் என்ற பெயர். சொர்ணம் என்றால் தங்கத்தையும், ஆகர்ஷம் என்றால் இருக்கக்கூடிய சக்தியும் குறிக்கும் சொல்லாகும். ஆதால் தான் இந்த பைரவருக்கு பெயர் சொர்ண ஆகர்ஷ பைரவர். பொதுவாக இந்த பைரவர் போட்டோவை நம்ம வச்சுக்கிறதுக்கு யோசிப்பாங்க. ஆனால் சொர்ணாகர்ஷ பைரவர் கோவிலுக்கு வச்சுக்கலாம். ஏன்னா இந்த சொர்ணாகர்ஷ பைரவர் போட்டோ பார்த்தீங்கன்னா எப்படி குபேரனுக்கு முன்னாடி நம்ம இடத்துல இருக்கோ அதே மாதிரி சொர்ணாகர்ஷ பைரவருக்கு முன்னாடி பலவிதமான வீடுகள் இருக்கும். இந்த சொர்ணாகர்ஷ பைரவருக்கு பௌர்ணமிகளும் 33 குபேர உருவப்பட்ட நாணய காலத்தில் நமக்கு குபேரனும் சொர்ணாகர்ஷ பைரவரும் பரிபூர்ணமாக இருக்கும். ஓம் ஸ்ரீ ஜீவலோகனாய ஓம் ஸ்ரீ கடவுளுக்காய ஓம் ஸ்ரீ सिद्धये नमः ओम श्रेण सौम्याये नमः ओम शुभप्रदाये नमः ओम निर्वेचकदानन्दाये नमः ओम वरलक्ष्मी नमः ओम वसुप्रदाये नमः ओम शुभाये नमः. ओम श्री कुबेर लक्ष्मी की பெருமாளுக்கு வந்து சனிக்கிழமையான இன்றைய நாளிலும் பிறக்க போகும் ஆங்கில புதருடமா குபேர பகவானுக்கு வந்த வியாழக்கிழமையில் பிறக்க இருக்கின்ற 2026ஆம் வருடத்திலும் லட்சுமி பேரரை தரிசனம் செய்வதற்கு முடிய அனைவரும் இல்லங்களிலும் லட்சுமி பேர சம்பத்து கொட்டட்டும் கொட்டட்டும், அரைக்காச மணினருள் எட்டட்டும் கிட்டட்டும் கிட்டட்டும்.